ஹாய் ஹலோடா அனிபன்ஸ், திஸ் இஸ் யுவர் கோயாலிமா ஃபிக்ஸ். நான் ஆரமோட மை ட்ரூ லவ்வோட நெக்ஸ்ட் பார்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்கடா வித்தவுட் எனி டிலே இப்போ நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். நான் போன பாட்டில் எதோட முடிச்சிருந்துருப்பேன் அப்படின்னா, போன பாட்டில் நாம்ஜூன் ஒயனை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான் காலேஜ் ஹாலிடேஸில். பட் அவனுக்கு நம்ம ஒயனை தான் மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை. இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்கடா. அது என்னன்ட்டு நாம்ஜூன் கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ நாம்ஜூன் இப்படியே தான் அந்த அரை மனசோடு தான் அவனோட அந்த லீவ் நாட்களை ஓட்டுறான். இந்த லீவ் நாட்களும் அப்படியே எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே இப்போது காலேஜ். ஸோ வந்துட்டு நாம்ஜூனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த காலேஜுக்கு வராங்க வித்தவுட் ஒயன் அன்றைக்கி அந்த காலேஜுக்குள்ளே போகலை. நாம்ஜூன் ஒயன் அன்றைக்கி லீவ் போட்டிருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு காலேஜெலாம் முடிஞ்சு ஒயன் தான் வராமல் இருந்திருப்பாங்க. நாம்ஜூன் அப்போது தடவையாக ஒயனை தேடுறான். இத்தனை நாளும் ஒரு ஃப்ரெண்டு பாண்டிங்கில் இருந்தவங்க நெக்ஸ்ட் டே அவள் லவ்னால் எரிச்சலானவன் இப்போது தடவையாக ஒயன் வரல அப்படிங்கிறது அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன சேடை கொடுக்குது, ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. நாம்ஜூன் இப்படியே தான் அந்த நாட்களை ஓட்டுறான். அந்த ஒரு நாள் அவனுக்கு அவ்வளோ ஏதோ ஃபுல்ஃபில் இல்லாத மாதிரி போகுது. இங்கிட்டு ஒயனோட தாத்தா அவங்க தவறிடுறாங்க. ஸோ ஒயனோட தாத்தாக்கு அவங்களுக்கு சின்ன ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அதனால தான் மேக்ஸிமம் அதனால தான் நம்மளால் அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு ஒயன் நினச்சி விலகியே இருந்திருப்பான். இங்கே ஒயனோட தாத்தா தவறினதுக்கப்புறம் ஒயன் இன்னொரு நாளும் அப்படின்ட்டு 3 நாள் லீவ் போட வேண்டியதாக போயிடுச்சு காலேஜுக்கு. ஒயன் வராத இந்த 3 நாளுமே நாம்ஜூனுக்கு ஏதோ கஷ்டமாக தான் இருக்குது. ஒருவேளை அவள் இந்த காலேஜ் விட்டே போயிட்டாளா அப்படின்ற ஒரு தாட்டு கூட அவனுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ 3 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலேஜுக்கு போன ஒயனை நாம்ஜூன் பார்க்கும்போது இத்தனை நாளும் இல்லாத ஏதோ ஒரு ஃபீலிங் அவன் மனசுக்குள்ளே வருது. அது ஃபீலிங் இல்லை, ஒயனை பார்த்த ஹாப்பினஸ், அந்த சந்தோஷம். இன்னைக்காவது இவ வந்தாலே பாடி அப்படின்ற ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்துட்டு ஒயனை பார்த்துட்டு ஒயன் லாஸ்ட் டைம் நம்மளோட லவ்வை லஸ்ட்டுன்னு சொல்லி கொச்சப்படுத்தின நாம்ஜூன் அப்படின்றது மட்டும்தான் இப்போ அவளுக்கு முன்னாடி வருது. ஸோ அவள் நாம்ஜூனை பார்க்காதது மாதிரி போயிட்டு அந்த கிரவுண்டை தாண்டி அந்த ஹாலுக்கு, அதாவது அவங்களோட கிளாஸ் ரூம்குள்ளே காலை எடுத்து வைக்க போன ஒயனை அந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணி நாம்ஜூன், ஹே ஒயன், என்ன பண்ணுற, எதுக்காக 3 நாள் லீவ் போட்டிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் நார்மலாக பேசுகிறான். பட் ஒயன் அவன் அன்னைக்கு லஸ்ட்டுன்னு சொன்னது மட்டும்தான் அவளோட காதில் திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு அவள் அந்த மாதிரி தான் நடந்துருந்துருப்பா. ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே வந்துட்டு நிறையா டிப்ரெஷன் இருந்திருக்கும். எங்கே கிடைக்காம போயிடுவானோ, இதுக்கு மேலே நம்ம லவ்வை இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது, இவன்கிட்ட இருந்து அந்த நமக்கான லவ்வை எப்படி வாங்கிக்கிறது அப்படிங்கிறத புரியாமல் தவிச்சு போன ஒயன் அன்றைக்கி அந்த மாதிரி செஞ்சுருந்துருப்பா. ஸோ வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி அந்த மாதிரி செஞ்சுருந்துருப்பா. ஸோ வந்துட்டு இது அவளோட தப்பு இல்லை அப்படின்றத நாம்ஜூன் அன்றைக்கி உணரலை. அவளுக்கு இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ்லாம் இருக்குது அவளோட பாடியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்த்தில் இருக்குது அப்படின்றது அவனுக்கு தெரியும். பட் இதுக்கு அதுதான் காரணம் அப்படின்றத அவனால் புரிஞ்சிக்க முடியலை. ஸோ வந்துட்டு இப்போ நாம்ஜூன் அவகிட்ட காமா அமைதியாக பேசுகிறான், சிரிச்சுக்கிட்டே. அவனோட அந்த ஸ்மைல், அந்த அந்த லிப்ஸில் அந்த ஸ்மைல், அது க்யூட்டாக அழகாக இருக்கு. ஒயன் மறுபடியும் அவன் மேலே ஃபால் ஆகிடக்கூடாது, நம்மளோட லவ்வை லஸ்ட்டுன்னு சொல்லி ஒதுக்குன அவனை மறுபடியும் அவனை காதலிக்கக்கூடாது, நம்மளோட லவ்வை நம்ம இப்படியே நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு தான் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே காலை வைக்க போயிருந்துருப்பாங்க ஒயன். பட் இப்போ நாம்ஜூன் அவங்க அப்படி போகும்போது நாம்ஜூனோட கேட்ட கேள்வியை நாம்ஜூன் அந்த எப்படி இருக்கிற, ஏன் இத்தனை நாள் வரல அப்படின்னு கேட்ட அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணிட்டு ஒயன் உள்ளே போயிருந்துருப்பாங்க அந்த கிளாஸ் ரூம்குள்ளே.
இது நாம்ஜனுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படியே 1 வீக்கு போகுது. தான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எல்லாம் ஒழுங்காக பேசுகிற ஒழுங்காக சிரிக்கிற வயனை பார்த்து நம்ம கூட மட்டும் எதுக்காக அவள் பண்ணுறா, நம்ம தான் அன்றைக்கி தப்பு பண்ணிட்டோம், அவளோட அந்த லவ்வை நான் லஸ்ட்டுன்னு சொல்லி கொச்சப்படுத்தி இருந்திருக்கக்கூடாது. ஆனால் அவள் அன்றைக்கி நடந்துக்கிட்டதும் அந்த மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் அவனோட மனசில் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். நாம்ஜூனுக்கு எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு ஓரத்தில் அவள் பேசாதது அவனுக்கு வலிக்குது, வலியை தருது. ஸோ இப்படியே தான் அந்த 1 வீக் 2 வீக் போய்கிட்டு இருந்திருக்கும். இதுக்கு மேலே நாம்ஜூனுக்கு அவன் அதை அதை வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அவன் அந்த 2 வீக்ஸில் அனுபவிச்சா அந்த வலி. ஸோ வந்துட்டு லாஸ்ட் டைம் அவனை மண்டையில் அடித்து திருத்துறது மாதிரி இத்தனை நாள் நீ அவளை பார்த்துமே வலியை தான் சுமந்துக்கிட்டு இருக்கிறான், அது என்னன்னு கூட அவனுக்கு புரியலை அப்படின்ட்டு, அது லவ்டா அப்படின்ட்டு தலையில் அடிக்காத குறைய அதை சொல்லி புரிய வைக்குது. நாம்ஜூன் இதை ஏற்றுக்க முடியலை. அது எப்படி திடீர்னு அப்படி எப்படி லவ் வர முடியும் அப்படின்ட்டு நாம்ஜூனுக்கு அது குழப்பமாகவே இருக்கு. அந்த கிரவுண்டில் அவனோட கையில் ஒரு நோட்டு புக்கை அதை அப்படியே வந்துட்டு ஸ்வைப் பண்ணிக்கிட்டே சுற்றிக்கிட்டே அந்த 2 விரலை அந்த போட் புக்கில் கொடுத்து ஸோ வந்துட்டு ஸ்பின் மாதிரி அதை சுற்றிக்கிட்டே அதை யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறான். எய்தாவில் வயன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அவங்களோட அந்த ஃப்ரெண்டு கேங்கிட்ட. அந்த ஃப்ரெண்டு கேங்கில் தான் நாம்ஜூனும் உட்காந்துருக்குறான். ஸோ வந்துட்டு அவள் வந்துக்கிட்டு இருக்கும்போது எய்தாவில் ஸோ வந்துட்டு, ஹே வயன், ஒரு நிமிஷம் நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். வயன் அந்த குரல் கேட்ட அடுத்த நிமிஷமே அவள் அப்படியே நிற்கிறா அந்த கிரவுண்டில். ஸோ வந்துட்டு அந்த கிரவுண்டில் அவள் அப்படியே நிற்கிறா. அவளை கூப்பிட்டா அந்த வாய்ஸ் அதை ஒரு பையன். அந்த பையன் டக்குன்னு ஓடி வந்து அவள் முன்னாடி முட்டி போடுறான். எல்லாரும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தவங்களில், ஏய் என்ன திடீர்னு இவன் உட்காந்துட்டான், ஏய் ஏதோ ப்ரப்போஸ் பண்ண போகிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே நின்று பார்த்துக்கிட்டு ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன லூஸ் ஆகிவேன் இப்படி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு யோசிக்க, இன்னொரு சிலர் அங்கே ப்ரப்போசல் நடக்க போகுது போல் இருக்குது வயனுக்கும் அந்த பையனுக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் அவனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்படியே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட்லேயே ஒவ்வொருத்தவங்க தாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பையன் அப்படியே வயன் முன்னாடி நீல் டவுன் பண்ணி அவன் பர்ஸில் இருந்து ஏதோ ஒன்று எடுக்க பார்க்குறான். அப்போது அவன் எடுக்கிறதுக்கும் அவனோட கையை வந்து நாம்ஜூன் பிடிக்கிறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு அங்கே நாம்ஜூன் வந்த உடனே நாம்ஜூன் மேலே உள்ள கோவத்தில் வயன் அவன் மூஞ்சி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட திரும்பிக்கிட்டு போயிடுறான். அந்த பையன் என்ன சொல்ல வந்தான் அப்படிங்கிறது கூட வயன் கேட்க விரும்பலை. ஸோ இதே மாதிரியே தான் அவள் அங்கேருந்து போயிடுறா. அந்த பையன் கரெக்டாக எடுத்தது லெட்டர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நாம்ஜூன் அந்த பையன் கையிலேருந்து அந்த லெட்டரை பிடுங்கி ஏதோ மில்லியன் பீசஸாக கண்ணாடி உடையிற மாதிரி அந்த பேப்பரை பிச்சு போடுறான். அது லவ் லெட்டர். அந்த லவ் லெட்டரை பிச்சு போடுறான். எங்கே இருந்து தான் நாம்ஜூனுக்கு அந்த கோவம் வந்துச்சுன்னு தெரியல. அவன் நீல் டவுன் பண்ணும் போதே அவன் பைக்லேருந்து இறங்கி நடந்து வர ஆரம்பிச்சுருப்பான். ஸோ அவன் எடுக்கக்குள்ளாட்டியும் அவனோட கையை பிடிச்சி அவனை நிப்பாட்டி அவன் ஏன் ஆளுடா அப்படின்ற மாதிரி அவன் அந்த மாதிரி நடந்துருந்துருப்பான். ஸோ இதை ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்றது கூட நாம்ஜூனுக்கு தெரியலை. அவனோட மூளை எப்படியோ புரிய வைக்க பார்க்குது, பட் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ வந்துட்டு பட் இந்த மாதிரி கோவம் மட்டும் படுறான். அந்த பையன் நீ லவ் பண்ணுற அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்குறான். அந்த லெட்டரை கிழிச்சு போட்ட அடுத்த செகண்டு ஸோ நாம்ஜூனுக்கு கோவம் வருது. அந்த அந்த நேரத்தில் ஆமாண்டா நான் அவனை லவ் பண்ணுறேன்டா உனக்கு என்ன அப்படின்ட்டு டக்குன்னு கேட்க முடியலை. ஏதோ வந்துட்டு அவனுக்கு தடுக்குது. இத்தனை நாள் அவன் மேலே அவள் ப்ராங்க் பண்ணுறா, இந்த லஸ்ட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறா, லவ் இல்லை நம்ம மேலே அப்படின்னு தடுத்ததுனாலையோ என்னவோ இப்போ நாம்ஜூனுக்கு லவ் வரும்போது அதை ஆமாண்டா அவனால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அந்த பையன் அதை கேட்டுட்டு வந்துட்டான் பாரு நமக்கு ப்ரப்போஸ் பண்ண நேரம் சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நாம்ஜூனோட கையை தான் ஷர்ட்டில் இருந்து தள்ளி விட்டுட்டு அவன் அங்கேருந்து நடந்து போயிடுறான். ஸோ வந்துட்டு
ஆம்ஜுனுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு தெரியலை. ஸோ வந்துட்டு ஒயன் கிளாஸ் ரூமுக்கு போனார் த செகண்ட். ஸோ வந்துட்டு ஒயன் அந்த ஃப்ரெண்டு கேங் கிட்ட வந்த நாம்ஜூன் அமைதியாக ஒரு விதமான சைலண்ட்டோட நிற்கிறான். அந்த கேங்கில் உள்ள ஒரு பொண்ணு ஃபன்னியாக ஒரு விளையாட்டாக கேட்குறான், ஏய் என்ன நாம்ஜூன், அந்த பையன் லெட்டர் தான் எடுக்க போகிறான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஏதோ உன்கிட்ட சொல்லி வச்சது மாதிரி கரெக்டாக போய் அந்த லெட்டரை பிடிங்க கிழிச்சு போடுறான். என்ன ஒயன் தான் உன் மேலே லவ்னு இத்தனை நாள் சுற்றிக்கிட்டு இருந்தா. அன்றைக்கி அந்த ரூம்குள்ளே உங்களுக்கு என்ன ஆச்சுனே தெரியலை. அந்த நாள்லேருந்து லீவு முடிஞ்சு இந்த நாள் வரைக்கும் உங்கள் 2 பேத்துக்குள்ளே சரியான டாக் இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. ஒயன் உன்னை சுற்றி சுற்றி வர்றவ இத்தனை வாரமாவது உன்கிட்ட வரவே மாட்டேங்கிறா. அப்படி என்ன பண்ண அன்னைக்கு? ஏய் சுஷி, சும்மா இரு சுஷி. அது நாம்ஜூன், நீ எதுவும் ஒயனை லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு அவள் விளையாட்டாக கேட்டுட்டு அவங்களோட கேங்குள்ளே பார்த்து சிரிக்கியா. அந்த கேங்கு, அட ஒயன் லவ் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கும் போதே லவ் பண்ணாதவே இவனுக்கும் லவ்வுக்கும் ரொம்ப தூரம், இவனா லவ் பண்ண போகிறான் அப்படின்ட்டு அங்கே உள்ள அவனோட ஃப்ரெண்டு கேங்கு பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மூஞ்ச பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம்ஜூனுக்கு அப்போ கூட என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நாம்ஜூனுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. அது வந்து புரியல அவனுக்கு, அது லவ் தான் அப்படின்னு புரியல. பட் அந்த அவனுக்குள்ளே ஏற்படுற அந்த பெயின், ஒயனுக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ண வந்தா அவங்க மேலே கோவம் வர்றது, இது எல்லாமே லவ் தான் அப்படின்றது வந்துட்டு அவனுக்கு புரியல. ஸோ ஒயன் அந்த ஸ்கூல் முன்னாடி அந்த பாப்பா, ஸோ அந்த பாப்பாவோட ஸ்கூல் முன்னாடி நின்றுட்டுருக்குற அந்த பாப்பாவை கூப்பிட. ஸோ அந்த பாப்பாவும் ஆய் டாடி அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஓடி வருது க்யூட்டாக அந்த குழந்த டாடின்னு கூப்பிடுது. ஃபஸ்ட்டு தடவை டாடின்னு கூப்பிடும்போது நாம்ஜூனுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லி வேணான்னு தோணுச்சு. இப்போது அந்த பொண்ணு டாடின்னு கூப்பிடும்போது நமக்கு ஏதோ ஒரு சொந்தம் கிடச்சிருச்சு அப்படின்றது மாதிரி, ஒரு குட்டி சொந்தம் கிடச்சிருக்கு அப்படின்றது மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறான். ஸோ அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருப்பான். நாம்ஜூன் எப்போவுமே செய்கிற பர்ஃபெக்டான வேலையை அந்த நாள் குழம்பி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எப்போவுமே பர்ஃபெக்டாக செய்கிற ஒரு சின்ன ஒர்க்கை கூட அவன் குழம்பி செய்கிறான். அதை அந்த பாப்பா பார்க்குறான். அவளுக்கு குட்டி கொண்டா ஏதோ ஒன்று தப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் அவளுக்கு புரியுது. ஸோ அந்த பாப்பா அந்த கிச்சனோட செல்ஃபில் உட்காந்துக்கிட்டு ஸோ நாம்ஜூன் சமைக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கா. நாம்ஜூன் வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு ஏதோ தப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கான்றது அந்த பொண்ணுக்கு புரியுது. ஏதோ குழம்பி போயிருக்கான் அப்படின்ட்டு அந்த குட்டி பொண்ணுக்கு புரியுது. ஸோ அந்த பொண்ணு, டாடி நீ நீ எதுக்காக என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ஏதோ குழப்பத்தில் இருக்கா? நீ என்ன எனக்கு மிளகாத்தூள் போட்டு எப்போவுமே சாப்பாடு செய்யவே மாட்டா, இன்றைக்கி 3 கரண்டி மிளகாத்தூள் அள்ளி போட்டுட்டேன் டாடி அப்படின்ட்டு அந்த குழந்த க்யூட்டாக சொல்லுது. ஸோ வந்துட்டு அப்போ ரியாலிட்டிக்கு வந்த நாம்ஜூன் அப்போ தான் அதில் எதுவுமே போட்டுக்க மாட்டான். ஜஸ்ட் அந்த மிளகாத்தூள் தான் அதை போட்டு அந்த எண்ணெயில் வறுத்து ஸோ வந்து சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்வான் எப்போவுமே. ஸோ வந்துட்டு அதில் தான் மிளகாத்தூள் போட்டிருந்துருப்பான். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் போட்டிருந்துருப்பான். அது அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கும், அந்த குட்டி பொண்ணு. ஸோ சொல்லவும் அந்த தவாவை அப்படியே எடுத்து அதை வாஷ் பேஷனில் அப்படியே வச்சு கழுவுறான் நாம்ஜூன். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு, நாம்ஜூன் என்ன டாடி எப்போவுமே இல்லாமல் இன்றைக்கி ஏன் இப்படி இருக்கா அப்படின்ட்டு அந்த குழந்த கேட்குது. ஸோ வந்துட்டு நாம்ஜூன் அமைதியாக வந்து அந்த குழந்தையோட காலுக்கிட்ட ஒரு சின்ன சேரை இழுத்து போட்டு உட்கார்றான். அந்த குழந்தையோட காலுக்கு 2 சைடுலையுமே அவனோட 2 எல்போவையும் ஊண்டிக்கிட்டும் ஸோ அந்த குழந்தையோட குட்டி ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு உட்கார்றான். ஸோ உட்காந்துட்டு, அது ஒன்றும் இல்லைடா டாடிக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு குழப்பம். அந்த குழப்பம் என்னண்டு, எப்போவுமே பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் முடிவு பண்ணுற என்னால் இதை பர்ஃபெக்டாக முடிவு பண்ண முடியலை.
அப்படின்ட்டு ஒன்றும் தெரியாத அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த குழந்தையுமே கூட ஹம், என்ன டாடி சொல்ல வர அப்படின்ட்டு க்யூட்டான வாய்ஸில் அவ்வளோ அமைதியாக ஒரு சின்ன டல்னஸோட கேட்குறான். அது ஒன்றும் இல்லைடா, அன்னைக்கு எனக்கு முடியலன்னு பார்க்க வந்திருந்தாங்கல்ல அந்த ஒரு அக்கா, ஆ அந்த அழகா பேசுவாங்களே அந்த சிஸ்டரா? ஆமாம் ஆமாம், அந்த சிஸ்டர் தான். அந்த சிஸ்டர் என்னைய ஃபஸ்ட் இயர்லேருந்து லவ் பண்ணுறாங்களாம். என்னை ரொம்ப பிடிக்குமா. இப்போ வரைக்கும் என்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் என்னன்னு தெரியல, எங்களோட அந்த லீவ் டேஸ் முடிஞ்சிச்சுல்ல, அப்பையிலேருந்து அந்த அக்கா என்கிட்ட இன்ன வரைக்குமே என்கிட்ட வரவும் இல்லை, பேசவும் இல்லை. கோவமாக இருக்காங்க மட்டும் புரியுது. நீ ஏதாவது பண்ணியா டாடி? அந்த அக்கா மேலே, அந்த அக்கா கிட்ட எதுவும் கோவமாக பேசுனியா? அது அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜின் அவன் சொன்னதை நினச்சி பார்க்குறான். ஸோ ஆமாண்டா, நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போலடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான். அந்த குட்டி பொண்ணு அப்போ சாரி கேட்டுரு டாடி, அப்போ சரியாக போயிடும். அந்த அக்காவும் உன்கிட்ட வந்து பேசுவாங்க. அந்த அக்காவும் தப்பு பண்ணியிருந்தா அவங்களும் நீ சாரி கேட்ட அடுத்த கணமே அவங்களும் சாரி கேட்பாங்க. தப்பு யார் மேலே இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு சாரி கேட்டுட்டோன்னா அவங்க நம்மக்கிட்ட செகண்டாக அவங்களோட தப்பு புரிஞ்சுக்கிட்டு சாரி கேட்டுருவாங்கன்னு அன்றைக்கி நீ தானே சொன்ன. இப்போ நீயே அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த குழந்த க்யூட்டாக கேட்குறா. நாம்ஜுனுக்கு ஏதோ சின்னதாக மண்டையில் பல்ப் எரிஞ்சது மாதிரி அவன் மூஞ்சில் அந்த அவனோட அந்த லிப்ஸில் அழகான ஸ்மைல் வருது. அந்த ரெண்டு டிம்பிள்லையும் அந்த குட்டி பாப்பா விரல வச்சு ஏ டேடி அப்படின்றது அந்த அந்த டிம்பிளில் அழுத்திக்கிட்டு சொல்கிறான். ஓகே ஓகே, நான் உனக்கு ஒரு ஐடியா தந்திருக்கேன். நீ எனக்கு ஒரு ஐடியா தந்திருக்க, அதனால இன்றைக்கி நம்ம வெளியில் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜுனும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே காலேஜ். ஸோ அந்த காலேஜில் வந்துட்டு எல்லாருமே கிளாஸ் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நாம்ஜுனும் கிளாஸ் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறான். பாப்பா ஸ்கூலில் இருக்கிறான். ஸோ வந்துட்டு பாப்பாவை வந்துட்டு போய் கூட்டிகிட்டு வரணும், இன்னைக்கு டக்குன்னு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜுன் நினச்சிக்கிட்டே அதை ஃபாஸ்ட்டாக எழுதிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அப்போது லைட்டாக அவனுக்கு முன்னாடி இருக்கிற வயனை திரும்பி பார்க்குறான். ஒயனை பார்க்கும்போது வந்துட்டு அவனுக்கு அவன் அன்னைக்கு அவளோட அந்த உண்மையான காதலை லஸ்ட்டுன்னு சொல்லி கொச்சப்படுத்தினது தான் அவன் கண்ணு முன்னாடி வருது. நெக்ஸ்ட்டு பாப்பா சாரி கேட்டுரு டாடி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது ஞாபகம் வருது. ஒரு சின்னதாக பாப்பாவை நினச்சி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒயனை பார்க்குறான். இவகிட்ட இன்றைக்கே சாரி நம்ம கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனோட மூளை திட்டது, டேய் நீ சாரி கேட்குறத விட அவளுக்கு நீ லவ் பண்ணுற அப்படின்ற அந்த வேர்டு தான்டா அவளுக்கு முக்கியம் அப்படின்ட்டு அவனோட மூளை அவனை திட்டுது. ஸோ நாம்ஜுனும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு அவனோட அந்த லெசனை நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லாருமே லஞ்சோட பிரேக் முடிஞ்சு வந்துட்டு கிளாஸ் ரூமுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. நாம்ஜுன் அவனோட நோட்டெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அங்கே லேட்டாக தான் வந்திருந்திருப்பான். நாம்ஜுன் அங்கே லேட்டாக வர்றதுக்கும் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கேன்டீன்லேருந்து சாப்பிட்டுட்டு போகிற ஒயன் வெளியில் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு நாம்ஜுன் போகிற ஒயனை பார்த்து ஒயன் அப்படின்னு கூப்பிட்றான் தயக்கத்தோட. ஸோ ஒயன் அங்கிட்டிருந்து போதான் பார்க்குறா. அவளுக்கு அங்கே நாம்ஜுன் முன்னாடி நிற்க விருப்பம் இல்லை. பழைய மாதிரியும் நாம்ஜுன்கிட்ட அவள் பேசுகிறதும் இல்லை. நாம்ஜுன் இந்த மாதிரி கூப்பிட்டு அவள் இக்னோர் பண்ணிட்டு போகிறது நாம்ஜுனுக்கு அது பெரிய கஷ்டமாக இருக்கு. நம்மளை பிடிக்காதவங்க எப்படி பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஓகேடா, நான் இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு லைக் கூட முக்கியம் கிடையாது, கமெண்ட் மஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகே பாய்.